ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் கணக்கு வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அதுல வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் எழுதியிருக்கேன், ஒன் பை ஒன்னா பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் y வந்துட்டு x பவர் x, இதுதான் கொஸ்டின். இதுல இருந்து ஃபைண்ட் dy by dx கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாக் எடுக்கணும் ரெண்டு சைடுமே. ஸோ log y is equal to log x power x. ஸோ log y is equal to என்ன வருது? log x power x. இது இப்போ பாத்தீங்கன்னா log a power m ஃபார்மேட்ல இருக்கு. log a power m னா m log a ன்னு சொல்லலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த x வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ log y is equal to x into log x. ஆக்சுவலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx கண்டுபிடிக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். log y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by y into dy by dx is equal to, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் கான்செப்ட். இது u, இது v. அது ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் ரூல்ல, u dash v plus v dash v ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். which means x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 வரும். 1 into v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, log x plus v dash னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by x into u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க x. இது கேன்சல் ஆயிடும். அப்போ dy by dx is equal to, இதான் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும். ஸோ y அந்த சைடு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? y into log x plus 1. ஆக்சுவலா y நம்ம என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? x power x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ x power x ரீப்ளேஸ் பண்ணுங்க. dy by dx is equal to x power x into log x plus 1. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முடைய ஆன்சர். இனிஷியலா நீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலாம், பட் இந்த ஆல் த 7 சம்ஸ் நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னு ஒரு பக்கா கிளாரிட்டியா வந்துடும். இப்போ இது ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்னது? y is equal to sin x power x plus cos x power tan x. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அகைன் dy by dx தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் ரெண்டா அசியூம் பண்ணிக்கிறேன். இதை p ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இதை q ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும்னா ஓகே, dp by dx plus dq by dx பண்ணாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? dy by dx கிடைச்சிரும். இப்போ p வந்துட்டு sin x power x ன்னு எடுத்துக்கிறோம். p sin x power x ன்னு எடுத்தனா இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சொல்லியிருக்கேன்? sin x power x, x power x இருந்தா log வந்து ரெண்டு சைடும் அப்ளை பண்ணுவோம். ஸோ log p is equal to log of sin x power x. அகைன் இது இந்த ஃபார்மேட்ல இருக்கு, log a power m ஃபார்மேட்ல இருக்கு, log a power m. அப்ப log a power m என்ன வரும்? m log a. So which means log p is equal to x into log of sin x. ஆக்சுவலா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் dp by dx கண்டுபிடிக்கணும், அப்புறம் dq by dx கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? dy by dx கிடைக்கும். இப்போ log p டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by p into dp by dx. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சேம் uv மெத்தட் தான். இப்போ இங்க கேர்ஃபுல்லா கவனிங்க, x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 into v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, log of sin x plus, இப்போ இந்த v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த v டிஃபரன்ஷியேட் பண்ணி கேர்ஃபுல்லா ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா செயின் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ அவுட்டர் ரிங் வந்து என்ன இருக்கு? log x இருக்கு. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? x வரும்.
இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, sin x இருக்கு. ஸோ 1 by sin x இன்டூ அவுட்டர் ரிங் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், cos x வரும். cos x இது ஃபுல்லா சேர்த்து தான் என்னது v dash. 1 by sin x into cos x என்னது v dash. u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 2x. ஸோ dp by dx is equal to, நம்ம dp by dx மட்டும் தான் இங்க தேவைப்படுது. ரிமைனிங் இருக்கிற p இன்னொரு சைட் புஷ் பண்ணிடுறாங்க. ஸோ p into log of sin x plus x cot x ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா p என்னன்னு அசியூம் பண்ணிருக்கோம், நம்ம sin x power x ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். லாஸ்டா இந்த p தூக்கிட்டு இந்த sin x power x ரீப்ளேஸ் பண்ணணும். So which means dp by dx is equal to sin x power x into log of sin x plus x cot x. இதுதான் என்னது dp by dx. இதே மாதிரி dq by dx பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், dy by dx கிடைக்கும். இப்ப q ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. q வந்து என்னது, cos x power tan x. q வந்து என்னது, cos x power tan x. இப்போ இங்க q இருக்கு, இங்க cos x power tan x இருக்கா, உடனே என்ன பண்ணணும், taking logarithm on both sides. அப்ப என்ன வரும், log q is equal to log of cos x power tan x. இது இப்ப என்ன ஃபார்மேட்ல இருக்கு, log a power m. log a power m என்ன, m into log a. அப்போ இந்த tan x வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும். ஸோ என்ன வரும்னா log q is equal to tan x into log of cos x. tan x into என்ன வரும், log of cos x. ஆக்சுவலா நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதுல dp by dx கண்டுபிடிச்சிட்டேன், dq by dx கண்டுபிடிச்சோடனே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ log q டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா 1 by q into செயின் ரூல், q x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dq by dx equal to the tan x டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க uv மெத்தட் அகைன் அப்ளை பண்ணணும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், secant square x into அந்த v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, log of cos x plus இப்போ இதுக்கு v dash அப்ளை பண்ணும்போது செயின் ரூல் அப்ளை பண்ணணும். இதை வந்து x ன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1 by x. ஸோ 1 by cos x into செயின் ரூல்ல log ஓட செயினை தான் உடைச்சிருக்க, உள்ள வந்தீங்கன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் sin x வரும். மைனஸ் sin x into tan x, அதாவது u அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ dq by dx is equal to, ஆக்சுவலா இங்க dq by dx மட்டும் தானே தேவைப்படுது, q அந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வரும்னா q into secant square x into log of cos x minus, okay, sin x by cos x tan x ன்னு சொல்லலாம். tan x into tan x என்னது, tan square x. ஆக்சுவலா இந்த q ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா cos x power tan x போடலாம். ஸோ என்ன வரும், cos x power tan x into secant square x log of cos x minus tan square x. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த dy by dx கண்டுபிடிக்கணும், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கணும், dp by dx கண்டுபிடிச்சிருக்கணும், dq by dx கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணனா எனக்கு இப்போ என்ன கிடைக்கும், dy by dx கிடைக்கும். அதாவது dy by dx equal to இந்த டேர்ம் ஃபுல்லா எழுதுறேன், இந்த பாக்ஸ் போட்ட டேர்ம், அதாவது sin x power x into log of sin x
plus x cot x plus dq by dx நான் இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் எழுதுறேன். அதாவது cos x power tan x into secant square x into log of cos x minus tan square x. dy by dx கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து எழுதுனாதான் என்னது இது dy by dx. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம் வாங்க. தேர்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா cos x power sin x. தேர்ட் சம் என்னது cos x power sin x. cos x power sin x. So third sum பார்ப்போம். Third sum say y is equal to cos x power sin x ன்னு வச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது as usual taking logarithm on both sides. அப்போ log y is equal to என்ன வரும் log of cos x power sin x. log a power m என்னது m log a ன்னு சொல்லுவாங்க. so log y is equal to அந்த m ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க sin x into log of cos x. இது வரைக்கும் வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது டிஃபரன்ஷியேஷன் ஆன் போத் சைட்ஸ். log y இங்க செயின் ரூல் தான். log பிரேக் பண்ணோம்னா 1/y வரும். into ஆக்சுவலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் dy by dx கண்டுபிடிக்கணும். so 1/y into dy by dx is equal to இது வந்து uv மெத்தட். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் இந்த ஃபார்முலா தான் cos x into v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க log of cos x plus b dash பண்ணணும். அப்போ இந்த cos x x ன்னு விஜுவலைஸ் பண்றேன். செயின் ரூல் log டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1/x வரும். so 1 இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு cos x இருக்கு into cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் minus sin x. இது ஃபுல்லா சேர்த்து என்னது v dash into u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க sin x. இப்போ dy by dx தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இங்க இருக்க y இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க. so y into cos x into log of cos x sin x by cos x tan x இது sin x. so இது எப்படி எழுதலாம் minus tan x sin x ன்னு எழுதலாம். இப்போ இந்த y தூக்கிட்டு என்ன போடணும் cos x பவர் sin x போடணும். y தூக்கிட்டு என்ன பண்ணணும் cos x பவர் sin x. அப்ப என்ன வரும் cos x into log of cos x minus tan x into sin x. இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். நீங்க ஒரு சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த 7 சம் முடிச்சோடனே லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி கேட்டாலும் உங்களால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். இதுதான் தேர்ட் சம்மோட லாஜிக். இந்த ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட் சிபிஎஸ்இ எக்ஸாம் கொஸ்டின். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் சம் நிறைய வாட்டி சிபிஎஸ்இ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க x power y ஃபோர்த் ஒன் பிளஸ்
y power x plus x power x equal to a power b. இங்க வந்துட்டு dy by dx தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் p வந்து x power y ன்னு எடுத்துக்கிறேன். p x power y ன்னு எடுத்தனா இப்போ லாகரித்மிக் ஃபங்க்ஷன், அதாவது log அப்ளை பண்றேன். log p is equal to என்ன வரும்? log x power y. log p is equal to என்னது? log x power y. இந்த log a power m என்ன சொல்லுவோம்? m log a ன்னு சொல்லுவோம். So which means log p is equal to y into log x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். log p டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by p into dp by dx equal to, இங்க கேர்ஃபுல்லா கவனிங்க, y into log x ல இது u இது v ன்னு எடுத்துக்கிறேன். y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? with respect to x y dash. dy by dx போடுறதுக்கு பதிலா நான் இங்க என்ன போடுறேன்? y dash போடுறேன். y dash into log x uv மெத்தட் தான். இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by x into y. அப்போ dp by dx is equal to, இந்த p இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்க, p into y dash log x plus y by x. ஆக்சுவலா p என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? x power y ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த p தூக்கிட்டு x power y சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y into y dash log x plus y by x. இது தனியா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து q, அடுத்து r பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் இந்த y பவர் x நான் q ன்னு அசியூம் பண்றேன். q is equal to என்னது? y power x. அப்போ log q is equal to log y power x. log a power m ஃபார்மேட்ல இருக்கு. அப்பனா என்ன வரும்? m log a. அந்த x ஃப்ரண்ட்ல வர வச்சிருங்க. அப்போ log q is equal to x into log y. log q is equal to என்னது? x into log y. இப்போ log q டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ என்ன வரும்னா 1 by q into dq by dx. இங்க அகைன் என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறோம்? uv மெத்தட். x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 into log y அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. பிளஸ் log y, நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. b dash பண்ணா log y டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by y, அதோட முடியாது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y into y dash போடணும். ஏன்னா y வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப dy by dx போடணும். இது ஃபுல்லா சேர்த்து v dash into u அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன வரும் எனக்கு? dq by dx equal to, இந்த q கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, q into log y plus x by y into y dash. ஆக்சுவலா q என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? y power x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்னா dq by dx equal to y power x into log y plus x by y into y dash. இதை தனியா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, dq by dx. இப்போ இதுல dp by dx கண்டுபிடிச்சிட்டோம், dq by dx கண்டுபிடிச்சிட்டோம். இந்த x power x r ன்னு அசியூம் பண்றேன். r is equal to x power x. சேம் லாஜிக் தான், லாகரித்மிக் டிஃபரன்ஷியேஷன். So log r is equal to log x power x. log a power m என்ன சொல்லலாம்? log a power m m into log n சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வர வச்சிருங்க. x into log x. log r டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by r into dr by dx equal to, இங்க uv மெத்தட் அப்ளை பண்ணணும். அப்ப நான் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into log x plus b dash log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x into x.
So dr by dx is equal to r into log x plus 1. ஆக்சுவலா r என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், x power x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன வரும், dr by dx is equal to x power x into log x plus 1. இதை தனியா பாக்ஸ் பண்ணி, ஆக்சுவலா அவன் dp by dx, dq by dx, dr by dx கேட்கல. அவங்க என்ன கேட்கறாங்க, dy by dx கேட்கறாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, மூணுத்தையும் சேர்த்து எழுதுங்க. x power y into y dash log x plus y by x plus y power x into log y plus x by y into y dash plus x power x into log x plus 1 equal to a power b constant. a power b differentiate பண்ணா என்ன வரும், 0. இப்போ brackets remove பண்ணுங்க. x power y into y dash log x plus x power y into y by x plus y power x log y plus y power x into x by y into y dash plus x power x into log x என்ன வரும், x power x log x plus x power x equal to 0. இந்த டேர்ம் கேர்ஃபுல்லா கவனிங்க. எந்தெந்த டேர்ம் y dash இருக்கோ அதை மட்டும் ஒரே சைடு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் மட்டும் y dash இருக்கு. ஸோ இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. x power y into y dash log x plus, இங்க கேர்ஃபுல்லா கவனிங்க, இங்க y power x இருக்கு, இங்க y power 1 இருக்கு. ஸோ a power m by a power என்ன, a power m minus என்னன்னு சொல்லலாம். அதாவது y power x minus 1 இதை குரூப் பண்ணிட்டு y power x minus 1 into xy dash is equal to ரிமைனிங் எல்லாம் நம்ம அந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் குரூப் பண்ணணும். x power y by x என்ன சொல்லலாம், x power y minus 1 into y மைனஸ் காமனா வெளியே எடுத்துக்கோங்க பிளஸ் y power x log y. ஓகே, வேற எந்த டேர்ம் இருக்கு, பிளஸ் x power x log x plus x power x. ஆக்சுவலா y dash தான் நம்ம கண்டுபிடிக்கணும். y dash காமனா எடுத்தனா x power y into log x plus y power x minus 1 into x is equal to negative of என்ன வரும், x power y minus 1 into y plus y power x log y plus x power x log x plus x power x. y dash தானே கண்டுபிடிக்கணும். இந்த டேர்ம் அப்படியே கீழே தள்ளிருங்க. y dash is equal to minus of x power y minus 1 into y plus y power x log y plus x power x log x plus x power x divided by, இந்த டேர்ம் அப்படியே கீழே தள்ளுங்க, x power y log x plus y power x minus 1 into x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த 3 சம்லயே உங்களுக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஐ மீன் இந்த 4 சம்லயே உங்களுக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஒரு கிளாரிட்டி வந்துடும்.